ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 6வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள், அதிகபட்சமாக பெண் பணியாளர்களுக்கு கூடிய இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் தங்களது முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இந்த ஊதிய உயர்வு, பணி நிலைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் மாவட்ட நிர்வாகத்தால் தினசரி நாளிதழில் விளம்பரம் செய்யப்பட்டு எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களை மகளிர் மேம்பாட்டு நிறுவன பணியாளர்களாக அங்கீகரித்து 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியக்கூடிய இந்த ஊரக மற்றும் நகர்ப்புற மகளிர் திட்ட பணியாளர்களை காலமுறை ஊதியம் வழங்கி நிரந்தரப்படுத்திட வேண்டும் என்றும், ஊதியம் மாவட்ட அலுவலகத்தின் வங்கி கணக்கிலிருந்து பணியாளர் நேரடி வங்கி கணக்கிற்கு வழங்க வேண்டும் என்றும், பணி நேரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் 2018ஆம் ஆண்டு பணிக்கு சேர்ந்ததிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்பொழுது வரை ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை என்றும், பணி நேரம் மட்டும் 8 மணி நேரம் என்று இல்லாமல் 20 மணி நேரம் கூட சில நேரங்களில் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது. அரசு தரப்பில் கொண்டு வரக்கூடிய புதிய திட்டங்கள் அனைத்திற்குமே பணிக்கு ஈடுபடுத்தப்படுவதாகவும், பணி வரன்முறை செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது இவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் முறையாக தெரிவிக்கவில்லை என்றும், குறிப்பாக தங்களது கோரிக்கைகளை அவர்கள் தற்பொழுது வரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் யாருடைய அழுத்தத்தின் பேரிலோ நீங்கள் போராடுகிறீர்கள் என்று தெரிவிப்பதாகவும் அவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்து வரக்கூடிய நிலையில், துணை முதலமைச்சர் தலைமையில் இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கீழ்தான் நாங்கள் வருவதாகவும், நேரடியாக அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அந்த நம்பிக்கை இருப்பதாகவும் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில், தொடர்ந்து தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இன்று 6வது நாளாக போராடக்கூடிய நிலையில், ஏற்கனவே 5 நாட்களாக அவர்கள் போராடும் போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பல்வேறு இடங்களில் இறக்கி விடுவதாகவும், தற்பொழுது மீண்டும் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை தொடர்ந்து வருவதாகவும், வரக்கூடிய நாட்களிலும் கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.